அதனால் முஃமின்களோட வீடுகள் எப்படி இருந்துன்னா ஆரம்ப காலத்தில் அவங்களோட வீடுகள் பள்ளிகளாக இருந்த அது எப்படி பள்ளிகளாக மாறுறது? அந்த வீடுகளில் பள்ளிகளில் அமல்கள் நடக்கும், அங்கே தொழுகை நடக்கும், அங்கே குர்ஆன் திலாவத் நடக்கும், அங்கே திக்ர் இபாதத் ஹித்மத் நடக்கும். அதனால் முழு வீடுகளில் திசையும் பள்ளியின் பக்கம், முழு பள்ளிகளில் திசையும் பைத்துல்லாவின் பக்கம். அதனால் ஒவ்வொரு வீடுகளையும் நாங்கள் பள்ளியோடு இணைக்கிறது, பள்ளியோடு இணைக்கிறது ரஹ்மத்தோடு இணைக்கிறதாக இருக்குது. அது அந்த பள்ளியோட மாஹவுல் அந்த வீட்டில் நிம்மதியை உண்டாக்கிடும், ஹைர் உண்டாக்கிடும், நலவு உண்டாக்கிடும். நீங்கள் பள்ளியில் காலை வைக்கிறதோட உங்களோட உள்ளத்தில் ஒரு அமைதி உண்டாகிடும். ஜூன் மே மாதத்தில் கடுமையான வெயிலில் ஒரு ஏசி ரூமுக்குள்ளே கொத்தர் உள்ளுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வு உண்டாகிடும். அமைதி, சந்தோஷம், ராஹத். அதனால் மேலான பெரியார் சோதரர்கள், நாங்கள் தாயாக மாறுறது, நாங்கள் இபாதத்துள்ள மக்களாக மாறுறது, உழைப்பை செஞ்சு 100% தொழுகையை ஹயாத்தாக்க நாங்கள் முயற்சி பண்ணுறது. அதுலேயே எங்களுக்கு நாங்கள் எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த கிராமத்தில், எந்த மஹல்லாவில் வந்திக்கிறோமோ நாங்கள் அந்த மஹல்லா டார்கெட் பண்ணுறது. எங்கள்ட மஹல்லாவில் 100% தொழுகை உண்டாகிடணும், அதை நாங்கள் முயற்சி பண்ணுறது. அதனால் நாங்கள் சரியான முறையில் எங்களோட முயற்சிகளை சீராக்குவமாக இருந்தால் அந்த முயற்சியின் மூலம் தீனியத் உண்டாகிடும். தீனுக்கு மாற்றமான விஷயங்கள் எங்களோட வீடுகள் உண்டாகாது. அதனால் வீடுகளில் தாலீம் ஆரம்பிக்கிறது, வீடுகளில் ஃபஸாயிலுடைய தாலீமை வாசிக்கிறது, ஃபஸாயிலுடைய கிதாபுகள் இருக்குது, அதில் பெரிய பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது. அதுக்கு ஹசானான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்ட பாதையில் வெளியாகி 7 மாதம் 4 மாதம் வருஷம் 3 நாள் நீங்கள் எதில் வெளியாகினாலும் இஜ்திமாய் அமல் செய்வீங்க. நீங்கள் ஃபஸாயிலே அமலில் தாலீமை நீங்கள் செய்வீங்க. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மருமகன் மௌலானா ஜக்கரியா மஹுல்லா அவங்கள்ட்ட சொல்லி அந்த சின்ன கிதாபுகள் எழுதினாங்க. அல்லாஹ் தாலா அந்த கிதாபுகளை எப்படி ஹயாத்தாக்கினான்டா, லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்ட பாதையில் வெளியாகி அதை வாசித்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றி கொண்டாங்க. தீன் இல்லாமல் வாழ்ந்தாங்க, தீன்தாரிகளாக மாறினாங்க. அமல் இல்லாமல் வாழ்ந்தாங்க, அமல்தாரிகளாக மாறினாங்க. அதனால் இது பெரிய ஹசானாவாக இருக்குது. ஃபஸாயிலே அமால், ஃபஸாயிலே நமாஸ், ஃபஸாயிலே குர்ஆன், ஃபஸாயிலே தப்லீக், முஸ்லிம்களோட தற்கால வீழ்ச்சிக்குரிய பரிகாரம், ஃபஸாயிலே சதகாத். அது ஒரு ஆச்சரியமான கிதாபாக இருக்குது. அதில் ஒரு பகுதி பணக்காராக்களுக்குரியது, இன்னும் ஒரு பகுதி யார் ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய பகுதி. பணக்காரர் எப்படி இருக்கணும், கரீபுகள் எப்படி இருக்கணும், அவங்களோட ஜஸ்பாத் எப்படி இருக்கணும், அவங்களோட நியத்தை எப்படி இருக்கணும், ஏழைகள் எப்படி இருக்கணும், செல்வந்தர்கள் எப்படி இருக்கணும், ஃபஸாயிலே சதகாத்துடைய ஷக்கில் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதனால் நாங்கள் இந்த உழைப்பில் எங்கட உழைப்பை நாங்கள் சடங்காக ஆக்குறல்ல, சடங்கு இல்லை. நாங்கள் சடங்குக்காக வேண்டி வெளியாகிறது, சடங்குக்குரிய தாலீம், சடங்காக தாலீம் கேட்கறது, வாசிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் வாசிங்க. ஃபஸாயிலே இல்மின் மூலமாக அந்த அமலுடைய ரூஹானி சீராகிடும், வெளிரங்கம் சீராகிடும். அல்லாஹ் தாலாவுடைய ஒரு அடியான் ஒரு சுஜூத் செய்கிறாரு, அந்த சுஜூதுடைய பொறுமதி என்ன, அந்த சுஜூதுடைய பொறுமதி என்ன? அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாகிற ஒரு இடம் தான் சஜிதாவாக இருக்குது. அந்த நியத்தோட சுஜூத் செஞ்சு பாருங்க, உங்களோட உள்ளம் இடம் கொடுக்குமா தலையை தூக்குறதுக்கு? கொடுக்காது. தக்பீர் ஊலாவுடைய பாக்கியம் உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது. உலகம் அதில் எல்லா வஸ்துக்களை விட சிறந்து தக்பீரத்துல் ஊலா,
யாராவது விடுவாங்களா தக்பீரத்துல் ஊலாவை? தொழுகையிட முதலாவது சஃபுடைய கூலி என்ன? முழு தொழுகையிட நன்மை. துஹருடைய 4 ரக்காத்துகள், இஷாவுடைய சுன்னத்துடைய நன்மைகள். அதனால ஃபசாயில நாங்கள் தனியாக நாங்கள் வாசிக்கணும். எங்களோட அமல்களில் உயிர் உண்டாகிடும். அதனால் முதலாவது நாங்கள் தாயாக மாறணும். நாங்கள் தாயாகணும், இபாதத் செய்கிற மக்களாக மாறணும். சஹாபாக்கள காலத்தில் மேலான பெரியார்களே, சகோதரர்களே சொல்லுவாங்க, ஒரு மனிதர் எப்படி என்று சொன்னால், ஒருத்தருக்கு தனியே பள்ளிக்கு வரையலாம், அவரோட காலையில் 2 சஹாபாக்கள உதவியோடு அவர் இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்வார். இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமான முஸ்லீம்கள் நிலைமையை பாருங்கள். முழு உம்மத்திலையும் தொழுகை 20% இல்லை. அப்போ தொழுகை எப்படி என்றா ஏனைய தீன்கள் எப்படி சொல்கிறது? நாங்கள் யோசிங்க நீங்கள். அதனால் நாங்கள் தாயாக மாறணும், இபாதத் செய்யக்கூடிய மக்களாக மாறணும். இபாதத்துக்கு ஆக தேவை அது இல்முடைய, எங்களுக்கு மசாயில் இல்ம் தேவை. நபிமார்கள் உலகத்துக்கு 2 விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஒன்று ஈமான, 2வது இல்ம. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட வஃபாத்தோட எந்த நபியும் வாரதில்லை. அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் முஃமின்களாக மாறணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இல்முள்ள மக்களாக மாறணும். ஈமான், இபாதத், அஹ்லாக், முஆமலாத், முஆஷரத் அதெல்லாம் படிக்கணும். அதை நாங்கள் படிக்கணும். அதை நாங்கள் படிக்கிறது, மக்களுக்கு நாங்கள் அதை பரத்துறது, முழு உலகத்திலே நாங்கள் பரப்புறது. அதனால் தீனை படிக்கிறது, தீனை படித்து கொடுக்கறது, இது ஒவ்வொருத்தருக்கும் தேவையாக இருக்குது. நாங்கள் படிக்கவும் படித்து கொடுக்கவும். யாருக்கு தெரியுமோ படித்து கொடுப்பாங்க, யாருக்கு தெரியவோ அவங்க தேடி தேடி படிப்பாங்க. அமீருல் முஃமினீன் ஒரு 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 சஹாபியோட கையை பிடிச்சி கொண்டு நடக்கிறாரு, காபா தவாஃப் செய்கிறாரு. தவாஃப் செய்கிறதோடு அத்தஹியாத்தை படித்து கொடுக்குறாரு, அத்தஹியாத்தை படித்து கொடுக்குறாரு. அதனால் நாங்கள் தீனை படிக்கணும், தீன எலும்பு நாங்கள் பரப்பணும். நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டாங்க. மனித சமுதாயம் ஜஹாலத்திலிருந்து இல்மின் பக்கமாக வரும். அதுக்கு தான் இல்முள்ள மக்களாக மாறணும். நபி அவங்க வந்த காலம் ஜாஹிலியத்துடைய காலம். உயிரோட பெண்களை புதைப்பாங்க, பெண் குழந்தைகளை. அவங்களுக்குள்ள சண்டைகள், அவங்களுக்குள்ள மடமைகள் அதிகமாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பினான், இல்மோடு அனுப்பினான். இல்முடைய வெளிச்சத்தை கொடுத்தான். வாழ்க்கையில் எல்லா துறைகள்லையும் இல்முடைய வெளிச்சத்தை உண்டாக்கினாங்க. அல்லாஹ்ட சிந்தனையின் மூலம் மறதியை விட்டும் தூரமாகினாங்க. மனுஷன் 2 விஷயங்களால் தானே அமலை விடுறது. ஒன்று அவர் இல்மில்லாமல் விடுவார், 2வது கஃபலத்தில் விடுவார், மறதியில் விடுவார். இந்த மறதி என்றதை நாங்கள் இல்லாமாக்கிடணும். மறதி என்ற பகுதியை நாங்கள் வெளிச்சம் உள்ளதாக மாற்றணும். எங்கட எல்லா கட்டத்திலையும், எல்லா இடங்கள்லையும், எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் என்னையை பார்த்து கொண்டிருக்கிறான். என்ற ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கட உள்ளத்தில் அல்லாஹ்ட சிந்தனை உண்டாக வேணும். அல்லாஹ்ட சிந்தனையோடு வாழ்கிறது. அல்லாஹ் தாலாவை ஏன் நாங்கள் நினைக்கணும் அதிகமாக? அல்லாஹ்ட ஞாபகம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுக்காக வேண்டிய எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் எங்களையே பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இஸ்திஹ்லார் எங்களோட உள்ளத்தில் இருக்கணும். சஹாபாக்களோட வளமையான பழக்கம் அது. அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் பார்க்குறான் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருந்த ஹஜ்ரத் உமர் ராவையில் என்ன செய்வாங்களாம்? இரவு நேரங்களில் வெளியே போவாங்களாம். என்னத்துக்காக வேண்டி? தஃபக்குத் பண்ண. தஃபக்குத்ண்டா மக்கள் நலவுகளை பார்க்கறதுக்கு. தஜஸ்ஸுஸ் இல்லை. தஜஸ்ஸுஸ்னா என்ன? சீடி வேலை பார்க்கறது, குறைகளை தேடுறது இல்லை. இல்லை, உம்மத்தில் நிலைமையை பார்க்க அமீர் போகிறாரு. அவர்கிட்ட ஹாலாத் என்ன, என் பக்கத்தில் ஒரு ஏழையா ஈக்கிறாரு, அவர் எப்படி வாழ்கிறாரு, இன்றைக்கி சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, அவருக்கு எனக்கு என்ன ஹெல்ப் செய்யலும், உதவி செய்யலும், அவர்கிட்ட பிள்ளையோட படிப்புக்காக என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட வீட்டுடைய விஷயங்கள் சீராக நடக்க எனக்கு என்ன செய்யலும்,
இது தஃபக்குதுண்டுவாங்க. இஸ்லாமிய வாழ்க்கை தீண்ட வாழ்க்கையாக இருக்குது. அதனால் அதில் வலியுறுத்தப்பட்டிருக்குது, நீங்கள் மக்களோட கஷ்டங்களை தேடுங்க, உள்ளங்களை தூய்மையாக்குங்க, நீங்கள் தஃபக்குத் பண்ணுங்க. நடந்து பேத்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு சத்தம் வருது. ஒரு உம்மா மாலுக்கிட்ட செல்றா, இந்த இன்றைக்கு பால் கொஞ்சம் போதா, தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாலை கூட்டிக்கோங்கன்னு சொல்லி. மகள் சொல்கிற வானம் அப்படி செய்யலா, நாங்கள் பாலில் தண்ணியை கலக்கப்படாது. உம்மா செல்றாங்க, எங்கள்ட அமீர் தடுத்திக்கிறாரு. அப்போ உம்மா சொன்னா, அமீர் மீனுக்கு எப்படி விளங்க போகுது, ராவுத்தானே, அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆயிக்கும் இந்த காலத்தில் அமீர் தெரிந்தானே, ஒயிட் ஹவுஸில் படுத்து கொண்டிருப்பாங்க, ஏசி கமரில் இழைப்பாங்க. மகள் சொன்னா, அமீர் சாபி இல்லை தான் நீங்கள் பார்க்கறதுக்கு, என்னையும் உங்களையும் அமீரை படைச்சு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களையே அல்லாஹ் எங்களையே பார்த்து கொண்டு மீக்கிறான், இந்த இடத்தை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். இந்த சத்தம் அவரோட காதில் விழுது. அந்த வீட்டுக்கு ஒரு கொண்டு போட்டாங்க. காலையில் ஆள் அனுப்பினாங்க. தன்னுடைய மகண்ட திருமணத்தை பால் விற்கிற அந்த புள்ளியோடு செஞ்சு வச்சாங்க. அதனால் அந்தஸ்து இப்போ முயற்சியில திசை மாறிட்டு, அல்லாவிடத்தில் கண்ணியம் சங்க தக்குவா வச்சுதான். அவர் தான் சங்கையானவர். யாரு அல்லாவிடத்தில் யாரு தக்குவாதாரியாக கருதப்பட்டாரோ அவங்க தான் சிறந்தவங்க. அதான் யாரோட பட்டம், யாரோட அந்தஸ்து, அதில் எந்த பொறுமதியும் இல்லை. அதால் ஒன்றுமே செய்யலாது. யார்ட அமல் செய்யறோ அவங்க தான் பாக்கியசாலிகள். யார் அமல் முன்னு காக்குதோ அவர் யாருக்கும் பின்ன காக்கலாது. அதனால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் தாயாக மாறணும், நல்லா இபாதத் செய்யணும், தீனை நாங்கள் படிக்கணும், படித்து கொடுக்கணும். நாங்கள் பொதுவான மக்களுக்கு நாங்கள் ஹாதிம்களாக மாறணும். நாங்கள் ஹாதிமாக நாங்கள் ஆகலை என்றா, நாங்கள் தாயாகலை என்றா எங்களே மக்கள் வேறு பக்கம் அழைச்சிடுவாங்க. அப்போ ஹித்மத் ஜஸ்பாத் இல்லை என்றா நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் லாலிமாக மாறிடுவோம், அநியாயம் செய்வோம், மக்கள்கிட்ட நாங்கள் வேலை வாங்குவோம். நாங்கள் உட்கார்ந்து கொண்டு மக்கள்கிட்ட வேலை வாங்குவோம். ஹிதமத் என்றே அது மோசமான விஷயம் இல்லை. ஒருத்தர் இறைநேசர் ஆகிறாரு, தீன்தாரி ஆகிறாரு, குர்பானி செய்கிறாரு, மக்கள் இறக்கத்தில் அவருக்கு ஹிதமத் செய்வாங்க. அதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஹிதமத் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். ஹிதமத் மூலம் மூடின உள்ளத்திட கதவு திறப்பற்றும். அப்போ நீங்கள் மூடின கதவுல தலையை அடைச்சாலும் தலை தான் உடையும் உங்களுக்கு. நீங்கள் ஹிதமத் மூலம் மூடின கதவுகளை திறக்கலாம் உங்களுக்கு. அதனால் உழைப்பு விசாலமானது. நாங்கள் உலகத்துலேருந்து நாங்கள் கஃப்லத்தை இல்லாமக்கணும், ஜஹாலத்தை இல்லாமக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்காகவே நீங்களே அனுப்பிக்கிறான். நாங்கள் தாயாகணும், நல்ல ஆபிதாக மாறணும், தீனை படிக்கணும், படித்து கொடுக்கணும், அல்லாஹ்ட மஹ்லூக்ட ஹிதமத் நாங்கள் செய்யணும். இந்த அமல்களில் எங்களோட 24 மணித்தியாலும் கழிக்க வேண்டியிருக்குது. நாங்கள் அல்லாஹ்ட பாதையில் இருந்தாலும் சரி, நாங்கள் வீடுகள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த உழைப்பின் மூலமாக எங்களோட ஈமான சிஃபாத்தை உண்டாக்குவான். எங்களோட ஈமான் அல்லாஹ் சீராக்குவான், எங்களோட தொழுகை அல்லாஹ் சீராக்குவான், எங்களோட இல்ம் சீராகிடும், இக்ராமோட வாழ்க்கை வந்துடும், அமல் செய்ய ஆசை வந்துடும், எங்களோட சொத்து, எங்களோட செல்வம் என்ற அந்த மமதையிலிருந்து அல்லாஹ் எங்களையே காப்பாற்றிடுவான். அதனால் குர்பானி மூலம் அல்லாஹ் தஆலா சலாஹியத்தை உண்டாக்குறான். அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதை எங்கள்கிட்ட கேட்குறான், நீங்கள் இஸ்லாத்துள்ளுக்கு முழுமையாக வாங்க, தீனுக்குள்ளுக்கு முழுமையாக வாங்க. அறவாசிங்களை சரி வராது, நீங்கள் முழுமையாக வாங்க. பூர்த்தியான தீன் பக்கம் எங்களுக்கு அல்லாஹ் வர சொல்கிறான். எங்களே முழு உம்மத்தும் தீன்தாரியாக மாறணும். வியாபாரத்தில், தொழிலில், அவங்களோட படிப்பில்,
செல்வத்தில் எல்லாத்திலையும் அவங்க தீர்ந்தாரிகளாக மாறணும். சஹாபாக்களை மாதிரி மாறணும். சொல்லுவாங்க சஹாபாக்கள் கூணும் மிஸ்லனா, நீங்கள் எங்களையே மாதிரி மாறுங்க, நீங்கள் எங்களையே மாதிரி மாறுங்க. இந்த நோக்கத்துக்காக தான் எங்கிட்ட இந்த உழைப்பு. இதுதான் இந்த உழைப்பு, இந்த இஜ்திமா முழு நாடுகளுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் இந்த மஜ்மாவை கபூல் செய்வானாக. இந்த இஜ்திமாவை அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துக்குரியதாக ஆக்குவானாக. அல்லாஹ் எங்களோட பரம்பரையை இந்த தீனுக்காகவே நீ கபூல் செய்வானாக. அதெல்லாம் நாங்கள் நீத்த வைக்கணும். எங்களோட நோக்கத்தை நாங்கள் மாற்றணும். நாங்கள் சம்பாதிக்கிறது, தொழில் செய்கிறது, இந்த மனைவி, இந்த பிள்ளைகள், ஃபேக்டரி, கம்பெனி சொல்லவே இல்லாமல் இருக்குது. எத்தனையோ விஷயங்களை மண்டையில் போட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் நீத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். சொல்லுவாங்க ஏண்ட வாழ்க்கையோட நோக்கம் யா அல்லாஹ் நீதான். நாங்கள் அதனால் அனைத்தையும் முற்றல்ல, அனைத்தையும் செய்கிறதோட இந்த உழைப்பை நாங்கள் முன்னுக்காக்குறது. நாங்கள் விடணும், பாவங்களை விடணும், கஃப்லத்தை விடணும், ஜஹலை விடணும். இந்த உழைப்பை நாங்கள் பற்றி பிடிக்கணும். நாங்கள் மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று குடிக்கிறது, சாப்பிட்றது, ஒடுக்கிறது, வசிக்கிறது, திருமணம் முடிக்கிறது. இந்த 5 தான் மனுஷனுக்கு தேவை. இந்த 5 தேவைக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முன்மாதிரி எங்களோட முன்மாதிரி நாங்கள் ஆக்கணும். அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி குடித்தாங்க, எப்படி உடுத்தாங்க, எப்படி வீடு கட்டினாங்க, எப்படி வாகனத்தில் போனாங்க, அவங்களோட வாழ்க்கை வீட்டுக்குள்ளே எப்படி, வீட்டுக்கு வெளியே எப்படி, இந்த எல்லா அம்சங்களும் நபியவங்களோட வாழ்க்கையோட முன்மாதிரியாக எங்களோட வாழ்க்கை மாறிடணும். அல்லாஹ் தஆலா பெரிய கூலியை கொடுக்கணும். சஹாபாக்கள் நபியவங்களோட வாழ்க்கையை கண்ணால் பார்த்தாங்க, அதை பாதுகாத்தாங்க, எங்களுக்கு எத்தி வச்சாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் எத்தி வச்சாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட பின்னால் விரல்களை சூப்புவாங்க. இதில் முதலாவது எதை சூப்பினாங்க, அதையும் பாதுகாத்து சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு. ரவி இஜ்திமால நீங்கள் உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களோட அந்த முதாக்கரை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சஹாபாக்களை பேசுகிறோம். ஏன்? அவங்களோட குர்பானி, அவங்க தீன தேவைக்காக வேண்டி முன்னுக்காக்கினாங்க, அவங்க முன்னுக்காவினாங்க. அதனால் எங்களுடைய பொறுப்பு என்னது? நாங்கள் சம்பாதிக்கிறதே உட்றல்ல, உலக விஷயங்களை உட்றல்ல, இல்லை எல்லா விஷயங்களையும் சுன்னத்தான முறையில் செய்கிறது, அந்த முறைகளை படிக்கிறது. அல்லாஹ் தாலா எங்களை இதுக்காக வேண்டி கபூல் செய்வானாக. இந்த இஜ்திமாவுடைய தகாசா என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் நீங்கள் நியத்தை வைங்க, இந்த இஜ்திமாலிருந்து எந்தெந்த நாட்டுக்கு போக தஷ்கீல் பண்ணப்படுதோ நாங்கள் தயார் என்று சொல்லி நீங்கள் முன்னுக்காவுங்க. செல்வாங்க பெரியார்கள் கையை தூக்குறது சொல்லுவாங்க, கையை தூக்க விரும்ப மாட்டாங்க. பெரியார்கள் விரும்புகிறாங்க நீங்கள் எலும்பி பேரை கொடுக்கணும். அல்லாத கட்டளை கும் தான், கையை தூக்குங்கன்னு இல்லை. அதனால் நியத்து வச்சவங்க தஷ்கீல் சாத்திகள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதுக்கு மாதிரி தர்த்தீபுகளை பண்ணிக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் கபூல் செய்வானாக. ஜும்மாவுடைய நாளாக இருக்குது. ஜும்மாவுடைய நாளில் துவா கபூலாகிற நேரம் உண்டிக்குது. அதனால் ஜும்மாவுடைய நேரம் துவா கபூலாகுது. நாங்கள் இந்த நேரத்தில் இந்த இஜ்திமா கபூலாக துவா செய்வோம். நாங்கள் அதுக்காக துவா செய்யுங்க. ஸலவாத் அதிகமாக ஓதுங்க, சூரா கஹஃப் ஓதுங்க. அல்லாஹ்ட பாதையில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஃபாரிகாக இருக்கிறீங்க, தஸ்பீஹ் சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவை ஒரு வெளிச்சமான ஜும்மாவாக ஆக்குவானாக. அவசரமாக உங்களோட வேலைகளை முடியுங்க, முழு சுன்னத்தையும் ஹயாத்தாக்குங்க, தொழுகைக்கு தயாராகுங்க, துவா செய்யுங்க, தர்த்தீபுகளை பண்ணிக்கோங்க. அல்லாஹ் ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா சய்யிதினா முஹம்மது. ارحمنا لنكونن من الخاسرين. آمين. راحمين. اللهم اغفر في الأمور كلها وأجرنا من خزي الدنيا والآخرة وعذاب الآخرة. اللهم إن قلوبنا ونواسينا وجوارحنا بيدك، لم تملكنا منها شيئا، فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. ठीक है
துவா போகுது.